அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்திலிருந்து நம்ம கேள்விகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2-3 வீடியோக்களை போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய கண்டினியூட்டி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் 10ஆம் பாடத்திலிருந்து நம்ம கேள்விகளை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. சரி, ஓகே, நம்ம ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாடம் பயன்பாட்டு வேதியியல். மயக்க மருந்துகளில் மிகவும் பாதுகாப்பானது எது? இதற்கான பதில் நைட்ரஸ் ஆக்சைடு. இதை N2O குறிப்பிடுவாங்க. மயக்க மருந்தில் ரொம்ப பாதுகாப்பானது நைட்ரஸ் ஆக்சைடு. 1961 கண்டுபிடிக்கப்பட்ட மலேரியா நோய்க்கான நிவாரணி மருந்து எது? இதற்கான பதில் பைரிமீத்தமின். இதை தான் கண்டுபிடிச்சாங்க 1961. பெனிசிலியம் நொட்டேட்டம் என்ற பூஞ்சையிலிருந்து 1929 பெனிசிலின் என்ற மருந்தை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான பதில் அலெக்சாண்டர் பிளமிங். இவர் கண்டுபிடிச்சிருப்பார். பெனிசிலின் அப்படிங்கிற மருந்தை மருந்துகளின் ராணின்னு சொல்லுவாங்க. இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. மருந்துகளின் ராணி. பொறுத்துக ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஐசோட்டாப்பால் எந்தெந்த நோயை கண்டுபிடிக்க முடியும், குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வச்சு தான் கேள்வி கேட்பாங்க. அயோடின் 131 மூளை கட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும், தைராய்டு சுரப்பி சீர்குலைந்திருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும் பயன்படுது. சோடியம் 24 ரத்தம் உறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவும், இதயத்துடைய செயல்பாடை கண்டுபிடிக்கவும் பயன்படுது. இரும்பு 59 இரத்தச்சோகை நோயை கண்டுபிடிக்கவும் குணப்படுத்தவும், கருவுறுதல் சம்பந்தமான நோயை கண்டுபிடிக்கவும் பயன்படுது. கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டுபிடிக்க பயன்படுது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, மனப்பாடம் பண்ணிடுங்க. இதெல்லாம் எக்ஸாமில் ரிப்பீட்டாக வந்துகிட்டு இருக்கிற பகுதிகள். அடுத்த கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. இதற்கான பதில் ஹைட்ரஜன் 3 மனித உடலில் நீர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க பயன்படுது. பாஸ்பரஸ் 32 இரத்த கோளாறு, தோல் நோய் இதை கண்டுபிடிக்க பயன்படுது. தங்கம் 198 புற்றுநோயை கண்டுபிடிக்கவும் குணப்படுத்தவும் பயன்படுது. கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டுபிடிக்க பயன்படுது. நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது முக்கிய ஐசோட்டோப்பாக கருதப்படுவது என்ன? இதற்கான பதில் யுரேனியம். இதுதான் சொல்கிறாங்க. பூமியில் நிறைய இருக்குது. இந்த யுரேனியம் இயற்கையாகவே செஞ்சு ரேடான் அப்படிங்கிற வாயுவை வெளியிடுகிறது. இந்த ரேடான் வாயு தான் புற்றுநோயை ஏற்படுத்துது. புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது காரணி யுரேனியம். பொறுத்துக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாயங்க. ஒவ்வொரு டைப்பான சாயம் இருக்குது. இதை வச்சும் கேள்வி கேட்பாங்க. அமில சாயம் உதாரணம் பிக்ரிக் அமிலம், மஞ்சள் நாப்தால் எல்லாமே அமில சாயம். நேரடி சாயத்துக்கு எடுத்துக்காட்டு காங்கோ சிவப்பு. மறைமுக சாயத்துக்கு எடுத்துக்காட்டு அலிசரின். தொட்டி சாயத்துக்கு எடுத்துக்காட்டு இண்டிகோ. இதை வச்சும் கேள்வி கேட்பாங்க. எதுக்கு எது வரும்னு பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 17 விலங்குலகம். இருசொல் பெயரிடும் முறையை கண்டறிந்தவர் யார்? இதற்கான பதில் கரோலஸ் லின்னேயஸ். உணர்ச்சி, தன் விழிப்புணர்வு, ஆளுமை திறன், அறிவாற்றல், தனித்தன்மை மற்றும் மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் ஆகிய பண்புகளை கொண்ட ஒரே முதுகு நான் அற்ற உயிரி. இத்தனை பண்பும் ஒரு உயிரிட்டு இருக்கு. இதுக்கான விடை ஆக்டோபஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 18 திசுக்களுடைய அமைப்பு. நீர் மற்றும் கனிம ஊட்டச்சத்துக்களை வேரிலிருந்து தாவரத்துடைய மற்ற பகுதிகளுக்கு கடத்துவது என்ன? தாவரத்தை பொறுத்த வரைக்கும் 2 உறுப்பு இருக்குதுங்க. ஒன்று சைலம், இன்னொன்று ஃப்ளோயம். சைலம் என்ன பண்ணும்னா நீரையும் கனிம உப்புக்களையும் கடத்துவது சைலம். அதுவே ஃப்ளோயம் அப்படிங்கிறது உணவுப் பொருளை கடத்தும். தாவரங்களில் உணவு மற்றும் கரிம பொருட்களை கடத்துவது என்ன? இதற்கான பதில் ஃப்ளோயம். சைலம் நீரை கடத்தும், கனிமத்தையும் கடத்தும், உணவை கடத்துறது ஃப்ளோயம். நரம்பு செல்களில் டேஸ் இல்லாததனால் நரம்பு செல்கள் கிளியல் செல்களில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. அதாவது எல்லா செல்லும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு செல்லிலிருந்து தான் உருவாகும். ஒரு செல் 2ஆக உடையும், புதுசாக மாறிடும். ஆனால் இந்த நரம்பு செல்லை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உடையாது. என்ன காரணம்னா இதில் சென்ட்ரியோல் கிடையாது. அதனால் நரம்பு செல் 2 பிரியாது. அதுக்கு பதிலாக கிளியல் செல்லுன்னு ஒன்று இருக்குது. அங்கேருந்து புதுசாக உருவாகிட்டே இருக்கும். சரிங்களா? நரம்பு செல் பிரியாது. அதுக்கு காரணம் சென்ட்ரியோல் இல்லை. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1 மைட்டாசிஸ் உடல் செல்களில் நிகழ்கிறது.
கூற்று 2 மியாசிஸ் இன செல்களில் நிகழ்கிறது. இதற்கான பதில் இரண்டுமே சரிதாங்க. மைட்டாசிஸ் அப்படிங்கிறது உடம்புடைய செல்கள் அப்படி பெருகி பிரியுது. இப்போ நம்முடைய உடலை எடுத்துக்கோங்களேன், நம்முடைய டோட்டல் பாடியிலும் டெய்லியுமே பல செல்கள் அழியுது, புதுசாக நிறைய செல்கள் உருவாகுது. அப்போ உடம்பில் நடக்கிறது மைட்டாசிஸ். அதுவே மியாசிஸ் அப்படிங்கிறது இனப்பெருக்க செல்கள் ஒன்றோட ஒன்று பிரியுது. சரிங்களா? இனப்பெருக்க செல்கள் பிரியுறது மியாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 20 விலங்குகளின் உறுப்பு மண்டலங்கள். இரைப்பைசார் உடற்செயலியல் தந்தை எனப்படுபவர் யார்? இதற்கான பதில் வில்லியம் பியூமாண்ட். உடலில் காணப்படும் மிகப்பெரிய செரிமான சுரப்பி என்ன? இதற்கான பதில் கல்லீரல். உடலில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல். நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படுவது என்ன? இதற்கான பதில் கணையம். கணையம் நாளமுள்ள சுரப்பியாகவும் செயல்படும், நாளம் இல்லாத சுரப்பியாகவும் செயல்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு உறுப்புலையும் ஒவ்வொரு சுரப்பி சுரக்கப்படும், எந்தெந்த உறுப்பில் எந்தெந்த சுரப்பி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இதற்கான பதில் உமிழ்நீர் சுரப்பி, நம்ம வாயில் சுரக்குது இல்லைங்களா, அதில் அமைலேஸும் டைலினும் இருக்குது. இரைப்பை சுரப்பி, அதில் பெப்சின் ரென்னின் இருக்குது. கணையத்தில் சுரக்கும் இல்லைங்களா, அதில் ட்ரிப்சின் கைமோட்ரிப்சின் இதெல்லாம் இருக்குது. குடல் சுரப்பியில் மால்டேஸ் லாக்டேஸ் சுக்ரேஸ் லிப்பேஸ் இருக்குது. எங்கே எது இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, இதை வச்சும் கேள்வி வரும். நமது உடலில் நீரையும் மின்பகு பொருட்களையும் சமநிலைப்படுத்துவது எது? இதற்கான பதில் சிறுநீரகம். உடம்பில் இருக்கிற தண்ணியுடைய அளவை மெயின்டைன் பண்ணுறது, உடம்பில் இருக்கிற மின்பகு பொருட்கள் அதனுடைய அளவை மெயின்டைன் பண்ணுறது சிறுநீரகம். சிறுநீரகத்தின் அடிப்படை அலகு என்ன? இதற்கான பதில் நெஃப்ரான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 21 ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான பதில் டாக்டர் ஃபங்க். இவர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். குறிப்பாக முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் ஏ. அடுத்த கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு வைட்டமினுக்கும் ஒரு பேர் இருக்குது, அதை கொடுத்துருக்காங்க. இதற்கான பதில் வைட்டமின் ஏ, அதை ரெட்டினால்னு சொல்லுவாங்க. வைட்டமின் டி, இதை கால்சிபெரால்னு சொல்லுவாங்க. வைட்டமின் இ டோகோபெரால். வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம். இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழியே கிடையாது. அடுத்த கேள்வியை பாருங்கள், பொறுத்துக. இதற்கான பதில் வைட்டமின் B1 தயமின் அப்படின்னு சொல்லுவாங்க. வைட்டமின் B2 ரிபோப்ளவின் சொல்லுவாங்க. வைட்டமின் B3 நியாசின். வைட்டமின் B6 பைரிடாக்சின். வைட்டமின் B12 சைனோகோபாலமைன். இதை முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுத்துக. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு வைட்டமின் குறைபாட்டாலையும் ஒரு நோய் வரும், அதை கொடுத்துருக்காங்க. வைட்டமின் ஏ குறைபாட்டால் சீரோப்தால்மியா அப்படிங்கிற நோய் வருது. வைட்டமின் டி குறைபாட்டால் ரிக்கெட்ஸ் வருது. வைட்டமின் இ குறைபாட்டால் மலட்டுத்தன்மை வருகிறது. வைட்டமின் சி இது குறைபாட்டால் ஸ்கர்வி வருகிறது. அடுத்த கேள்வி, பொறுத்துக. இதற்கான பதில் வைட்டமின் B1 குறைபாட்டால் பெரிபெரி வரும். வைட்டமின் B2 குறைபாட்டால் கீலியாசிஸ் அப்படிங்கிற நோய் வரும். வைட்டமின் B3 குறைபாட்டால் பெல்லாக்கரா வரும். வைட்டமின் B6 குறைபாட்டால் டெர்மாடிட்ஸ் வரும். வைட்டமின் B12 குறைபாட்டால் இரத்தச்சோகை நோய் வரும். தாது உப்புக்களை பொறுத்துக. ஒவ்வொரு தாது உப்பும் முக்கியம், குறைபாட்டால் நிறைய நோய்கள் வருது. கால்சியம் குறைபாட்டால் எலும்பு வளர்ச்சி தடைப்படும். சோடியம் குறைபாட்டால் தசை பிடிப்பு வரும். பொட்டாசியம் குறைபாட்டால் தசைப்பிடிப்பும் நரம்பு தூண்டலும் வரும். இரும்பு குறைபாட்டால் இரத்தச்சோகை வரும். அயோடின் குறைபாட்டால் காய்டர் அதாவது முன்கழுத்து கல்லளை நோய் வரும். பச்சிளங்குழந்தைகளுக்கு மராஸ்மஸ் என்ற நோய் வர காரணம் என்ன? இதற்கான பதில் புரத குறைபாட்டால் தான் மராஸ்மஸ் வருகிறது. இதை பொறுத்த வரைக்கும் புரத குறைபாட்டால் 2 நோய் வரும், ஒன்று மராஸ்மஸ், இன்னொன்று குவாசியோக்கர். மராஸ்மஸ் அப்படிங்கிறது பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும். அதுவே 1 முதல் 5 வயது குழந்தைகளுக்கு வரக்கூடியது குவாசியோக்கர் நோய். பாஸ்டிசேஷன் முறையில் பாலானது எத்தனை டிகிரி செல்சியஸில் 30 நிமிடங்கள் கொதிக்க வைக்கப்படுகிறது? பாஸ்டிசேஷன் அப்படின்னா பாலை பதப்படுத்தும் முறை. லூயி பாஸ்டியர் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். இந்த மெத்தடில் பாலை 30 நிமிஷம் 63 டிகிரி செல்சியஸில் அப்படியே கொதிக்க வைப்பாங்க. அடுத்து உடனே கூலிங் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணாங்கன்னா பால் கெடாமல் இருக்கும். உலக உணவு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் அக்டோபர் 16 உலக உணவு தினம். FCI இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில்
1965 உருவாக்குனாங்க. பொறுத்துக, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு முத்திரை கொடுப்பாங்க. அரசாங்கத்துடைய அமைப்பு இருக்குது. இப்போ தொழிற்சாலையில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள், மின்சாதன பொருட்கள், வேறு ஏதாவது பொருட்களாக இருந்தால் ஐஎஸ்ஐ முத்திரை கொடுப்பாங்க. விவசாய பொருட்கள்னால் அக்மார்க் முத்திரை கொடுப்பாங்க. பல உற்பத்தி பொருட்கள், பழங்கள், கனிகள், காய்கள் அப்படின்னா எஃப்இஓ இந்த முத்திரை கொடுப்பாங்க. எஃப்எஸ்எஸ்இஐ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்பு. இவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பாதுகாப்பாக இருக்குது, சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 22, நுண்ணுயிரிகளின் உலகம். எதன் உடலம் தாலஸ் எனப்படுகிறது? இதற்கான பதில் பூஞ்சை இருக்கு இல்லைங்களா, பூஞ்சையுடைய உடலம் தாலஸ் எனப்படுகிறது. பொறுத்துக, முக்கியமான தினங்களை கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம், ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம், டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம். இதை பற்றி எல்லாருமே படிச்சிருப்பீங்க. மார்ச் 24 உலக காசநோய் எதிர்ப்பு தினம். பொறுத்துக, இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்குது. வட்டார நோய் அப்படிங்கிறத என்டெமிக்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வட்டாரத்தில் மட்டும்தான் வரும். உதாரணம் காய்டர். காய்டர்னால் முன்கழுத்து கலலை நோய். ஏன் வருது? அயோடின் பற்றாக்குறையால் வருது. ஒரு இடத்துல அயோடின் கிடைக்கல அப்படின்னா அந்த ஏரியாவில் காய்டர் அப்படிங்கிறது வரும். இதை வட்டார நோயின்னு சொல்லுவாங்க, என்டெமிக்னு சொல்லுவாங்க. கொள்ளை நோய் எபிடெமிக். எடுத்துக்காட்டு இன்ஃப்ளூயன்ஸா. இது பார்த்திங்கன்னா ஒரு டைம் வந்ததுன்னா எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். பெருங்கொள்ளை நோய் பாண்டமிக். எய்ட்ஸு உயிரியே போக்கிடும். தொடர்ச்சியற்ற நோய் ஃபோராட்டிக்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லணுன்னா மலேரியா, கால்ரா. இது பார்த்திங்கன்னா எப்போ வரும் எப்போ போகும்னு தெரியாது. பாக்டீரியாவின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் ராபர்ட் கோச். பொறுத்துக, வைரஸால் நிறைய நோய்கள் வருது. வைரஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. சாதாரண சளிக்கு காரணம் ரைனோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா இதுக்கு காரணம் மிக்சோ வைரஸ். தட்டம்மை இதுக்கு காரணம் ரூபல்லா வைரஸ். சின்னம்மை இதுக்கு காரணம் வாரிசில்லா ஜோஸ்டர் வைரஸ். ஏடிஸ் எய்ஜிப்ட் என்ற கொசு பகல் நேரத்தில் மனிதர்களை கடிப்பதால் பரவும் நோய் என்ன? நல்லா கவனிங்க. கொசுவுடைய பேர் என்ன? ஏடிஎஸ் எஜிப்டு. எப்போ கடிக்குது? பகலில் மட்டும்தான் கடிக்கும். இதனால் ஏற்படக்கூடிய நோய் சிக்கன் குனியா. எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படுவது என்ன? எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படுவது டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலுக்கு தான் எலும்பு முறிப்பு காய்ச்சலுங்கிற பேர் இருக்குது. மலேரியா கொசுவால் பரவுகிறது என நிரூபித்தவர் யார்? மலேரியா எப்படி பரவுது? கொசுவால் தான் பரவுது. இதை நிரூபித்தவர் சர் ரொனால்டு ராஸ். இவர் இந்திய மருத்துவர். H1N1 என்ற வைரஸால் பரவும் நோய் என்ன? இதையும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிம்பிள்லாம் கொடுத்து கேட்பாங்க. H1N1 எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்பாங்க. இந்த வைரஸால் பரவும் நோய் பன்றி காய்ச்சல். H1N1னா பன்றி காய்ச்சல். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று 1, 2009 ஜூன் மாதத்தில் உலக சுகாதார நிறுவனம் பன்றி காய்ச்சலை பெரும் கொள்ளை நோயாக அறிவித்தது. ஸோ நல்லா கவனிங்க. பன்றி காய்ச்சல் என்பது பெரும் கொள்ளை நோய் 2009 ஜூனில் அறிவிச்சிருக்காங்க. கூற்று 2, H5N1 வைரஸால் ஏற்படும் பறவை காய்ச்சல் 1996 தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் கண்டறியப்பட்டது. இந்த 2 கூற்றுமே சரிதான். ஸோ நல்லா கவனிங்க. முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, பன்றி காய்ச்சல்னா H1N1, பறவை காய்ச்சல்னா H5N1. சரியான கூற்றை கண்டறியவும். கூற்று 1, HIV 1981 அமெரிக்காவில் ஹட்டாய் என்ற இடத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1981 கண்டுபிடிச்சிருக்காங்க. 1986 ஏப்ரலில் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கூற்று கரெக்டு. RV144 என்ற எய்ட்ஸ் தடுப்பூசி மருந்து தாய்லாந்தில் 2003 சோதனைக்காக வழங்கப்பட்டது. இந்த கூற்றும் கரெக்டு. ஸோ நல்லா கவனிங்க. RV144 என்பது எய்ட்ஸ் தடுப்பூசி. எங்கே ஃபஸ்ட்டு சோதனை பண்ணியிருக்காங்க? தாய்லாந்தில் பண்ணியிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனம் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணையை வழங்கிய ஆண்டு எது? நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அட்டவணைனா, அதாவது ஷெட்யூல் போட்டு ஊசி போட சொல்லுவாங்க இல்லையா? 10 நாள் ஆச்சுன்னா ஊசி போடுங்க, 1 மாதம் ஆனால் ஊசி போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இந்த அட்டவணை. இதை எப்போ கொண்டு வந்தாங்க? 1970 கொண்டு வந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொருளாதார உயிரியல். ஒரு 5-6 கேள்வி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ முடிய போகுது. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்ட்டில் போட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, கேள்வியை பார்க்கலாம். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா தொடங்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான பதில் 2016 பிப்ரவரி 18 தொடங்கினாங்க. வளிமண்டல நைட்ரஜனை நிலைநிறுத்தி அம்மோனியாவாக மாற்றும் மண்பால் பாக்டீரியம் எது? நல்ல கவனிங்க, மண்ணில் வாழக்கூடிய பாக்டீரியா வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை பிடிச்சு இழுத்து அதை அம்மோனியாவை மாற்றி மண்ணில் சேமித்து வைக்கும். இதுக்கான பதில் ரைசோபியம். ரைசோபியம். தாவரங்களின் பாஸ்பரஸ் ஊட்டச்சத்தை எடுத்துக்கொள்ளும் திறனை அதிகரிப்பது என்ன? இதற்கான பதில் மைக்கோரைசா, பூஞ்சை வேர்னு சொல்லுவாங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை எனப்படுவது என்ன? முக்கியமான கேள்விங்க. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை எனப்படுவது அசோலா. மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை அசோலா. நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி, வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான பதில் வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொன்னாவே கண்டுபிடிச்சிருவீங்க. இருந்தாலும் இங்கொன்றுக்கு பாருங்கள், நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி எனவும் அழைக்கப்படுகிறார். 1947 மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் CMFRI தொடங்கப்பட்ட இடம் எது? இதற்கான பதில் 1947 தொடங்கியிருக்காங்க. மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது? கேரளாவில் இருக்குது. கேரளாவில் கொச்சினில் இருக்குது. 1987 உருவாக்கப்பட்ட மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் CIBA இதனுடைய தலைமையிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில் தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் தான் தலைமையிடம் இருக்குது. பொறுத்துக்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேனீக்களுடைய வகைகள் நிறைய டைப் இருக்குது. இந்த பேரை வச்சும் கேட்டிருக்காங்க. ஏபிஸ் டார்கேட்டா அப்படின்னா பாறை தேனி அல்லது காட்டு தேனி. ஏபிஸ் ஃப்ளோரியானா குட்டி தேனி. ஏபிஸ் இண்டிகானா இந்திய தேனி. இந்த 3 ரகமும் இந்திய ரகங்கள், மற்ற 2ம் வெளிநாட்டு ரகங்கள். ஏபிஸ் மெல்லிஃபரா அப்படிங்கிறது இத்தாலிய தேனி. ஏபிஸ் ஆடம்சோனி என்பது ஆப்பிரிக்க தேனி. இதை வச்சும் கேட்டிருக்காங்க. எது இந்திய தேனி இல்லை, எது வெளிநாட்டு ரகம், எது எந்த நாட்டு ரகம்னோட கேட்டிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாடம் 24 சூழ்நிலை அறிவியல். பொறுத்துக, இதுக்கான பதில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியம். மண்ணில் நிலைநிறுத்தக்கூடியது அசிட்டோபாக்டர். வேர் முடிச்சில் வாழக்கூடிய பாக்டீரியா ரைசோபியம். நாஸ்டாக் இதை நீலப்பச்சை பாசின்னு சொல்லுவாங்க. இது நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியாக்கள். நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா, இதுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர். நைட்ரஜன் வெளியேற்றும் பாக்டீரியா, இதுக்கு உதாரணம் சூடோமோனஸ். உலக நீர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? இதற்கான பதில் மார்ச் 22 உலக நீர் தினம். 1948 அக்டோபர் 5 தொடங்கப்பட்ட IUCN அமைப்பின் தலைமையிடம் எங்குள்ளது? இதற்கான பதில் சுவிட்சர்லாந்து நாட்டில் கிளாண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்குது. அவ்வளோதான் நண்பா, இந்த 9ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தை நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளவு தகவலை நீங்கள் தெரிஞ்சுட்டால் போதும். ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் அடுத்த பாகத்துக்கான லிங்க்கை கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்துருங்க. ஓகே நண்பா, அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.